நாங்கள் மூணார்லேருந்து கிளம்பி நேராக ஃப்ளவர் கார்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் பாயிண்ட்டையும் பார்த்துட்டு நாம் அடுத்ததாக போகக்கூடிய இடம் தான் மூணாரில் ரொம்பவும் ஃபேமஸான மாட்டுப்பட்டி டேம். நாம் மாட்டுப்பட்டி டேம் போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் தான். பிரிட்டிஷ்காரவங்க இந்தியாவுக்கு வந்தப்போ இந்த மூணாரில் தங்கி இருந்து தான் டீ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே டீ எஸ்டேட்டாகவே இருக்கும். அங்கே டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. நம்ம போகிற வழியில் தான் டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த டீ ஃபேக்ட்ரியும் நம்ம போய் ஒரு விசிட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டுப்பட்டி டேமுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிளேஸு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட வியூஸ் வந்து சீனிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக யாரும் விழுந்துடக்கூடாதுங்க, இப்போ வலை போட்டிருக்காங்க பின்னாடிலாம். ஆனால் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா போட்டிங் வந்து கிடையாது. இப்போ ஜஸ்ட்டு இந்த டேமை வந்து சுற்றி பார்க்குறோம். பார்த்துட்டு அடுத்தது எக்கோ பாயிண்ட்டுக்கு போகலாம். மூணார் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே மூணாரோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்லி ஒரு டீ எஸ்டேட் உள்ள ஒரு ஊர் தான். அங்கே வந்து தோட்ட தொழிலுக்கு வந்த தமிழர்கள்லாம் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆனதுனால இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ் தான் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. மலையாளிஸாக இருந்தால் கூட அவங்களும் வந்து தமிழ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், சூப்பராக பேசுவாங்க.
இப்போ இங்கே டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் மூணாருக்கு யாரும் டூரிஸ்ட் பிளேஸ் வந்தது கிடையாது. ஹனிமூன் கப்புள் மட்டும்தான் கொஞ்சம் பேர் வருவாங்க, அதனால் க்ரௌட் இருக்காது. இப்போ பாருங்கள் என்னோடய பேக்ட்ராப் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பாருங்கள் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க, அந்த தண்ணி வந்து போகுது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போட்டிங் இருந்ததுன்னா ஸ்பீட் போட்டில் ஒரு ரவுண்ட் போகலான்னு பார்த்தா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே போட்டிங் போகும்போது யானைங்கெல்லாம் வந்து சைடில் தண்ணி குடிக்க வரும். பைசன், யானை இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கரை ஓரத்தில் இருக்கும், போட்டை ஓரத்தில் கொண்டு போவாங்க. பார்க்கலாம், சூப்பராக நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த லக்கு இன்றைக்கி கிடைக்கல. இதுதான் வந்து சார்ஜஸ். 2 வீலர் 10 ரூபா, 3 வீலர் 10 rupees, 4 வீலர் 20 rupees, வேன் 30, பெடல் போட்டு வந்து 400 rupees. நாம் இப்போது மாட்டுப்பட்டி டேம்லேருந்து எக்கோ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். மாட்டுப்பட்டிக்கும் எக்கோ பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் படையப்பா யானைங்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக நாம் போயிட்டுருக்கோம். நம்மளால் படையப்பா யானையை பார்க்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா, பை பாய். அப்படியே போயிட்டே இருக்கும், அது என்ன செய்யுதுன்னு தெரியாது. அது மோசமான கதை. 4 கொம்பனில் இந்த ஜோர்ஜி தான் வந்து ரொம்ப கொடியமானது. யானை மேலே உண்டு, யானை உண்டு. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேன். கடை இப்போ உடைச்சிருக்கு இல்லையா? நேற்று நைட்டு உடைச்சது சம்பவம். 2 மாதம் உடைச்சு விசிட் பண்ணிகிட்டே இருக்கும். காலைல 3 மணிக்கு வந்தது. சோளம் பைனாப்பிள் நாங்கள் எப்பயும் விற்கிற வியாபாரம் தான். அது தொட்டது கிடையாது. இந்த தடவை ஃபுல்லாக கடை அடிச்சுக்காது. எப்பயுமே வந்து இதுமாரி அடித்தது கிடையாது. எப்போ ஒரு கடைக்கு வந்தாலும் சரி அந்த கடைக்கு வந்துக்கிட்டே வருவாங்க.